ஆந்திராவில் கடப்பான்னு ஒரு இடம் இருக்குது. இது நிறையா காமெடியாக கடப்பா மடப்பா அப்புறம் நிறையா இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கடப்பான்ற நேம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும். அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நானும் ஒரு ஹிந்து தான். ஆனால் இந்த ரிலீஜியன் வைஸ் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே மூல காரணம் இருந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தான் இருக்குது. ஒரு கட்சினா ஒன்றே ஒன்று தான் செயல்படுது அப்படின்றது நான் சொல்லலை. அரசியல் கட்சியில் இருக்கிற எல்லாமே இந்த மதத்தை வச்சியும் ஜாதியை வச்சியும் தான் அரசியல் நடத்துகிறாங்க. சரி, ஓகே. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க, ஓகேங்களா. அது கட்டி 2 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷம் ஆகிறத செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கடப்பாவில் இருந்துட்டு இந்த ராமரை கும்பிடுற பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராக்கெட் விட்டு அதை கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. அது இருந்துட்டு அது ஹெவியாக பப்ளிக் நடமாடுற இடத்துல, ஓகேங்களா. அப்போ அந்த ராக்கெட் விடும்போது அங்கே ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் வாட்ச்மேனாக ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வெளியே நிற்கிறாரு. ஒரு 50 வயசு. இப்போ ஒரு ராக்கெட் ஒரு வயிற்றில் வெடித்து குடல் வெளியே வந்துருந்து அவர் கையில் பிடிச்சிட்ருக்காரு. சரி, இவர் கையில் பிடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு மக்கள் ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க பாட்டுக்கு அங்கே ஆவுன்னு கத்திட்டு கிடக்குறானுங்க. போலீஸு இவங்கெலாம் இருந்துட்டு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நின்றுட்டுருக்குறாங்க அந்த இடத்துல. ஒரு விதமான இஷ்யூவும் இல்லாமல் அவனுங்க பாட்டுக்கு அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கானுங்க. இவர் பாவம், இவர் கையில் பிடிச்சிட்ருக்காரு. அவருக்கு 15 வருஷம் கழிச்சு தான் ஒரு பையன் பிறந்திருக்குறான். அவனுக்கு இப்போ 7 வயசு 5 வயசோ சொல்கிறாங்க. நிறையா நியூஸ் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மைன்னு சொல்லிட்டு தெரில. நிஜமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊர் இந்த தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்தால் ரவுடித்தனம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு சங்கர் நிறையா சொல்கிறாரு. சரி, ஓகே. அதை விட்டுட்டு நம்ம ஏடிஎம்கேக்கு போய் ஓட்டு போடலான்னு பார்த்தா ஏடிஎம்கே இப்போ பிஜேபி கிட்ட கூட்டணி வச்சிருச்சு. இப்போ இந்த பிஜேபிக்கு இதில் சஃபர் ஆகும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவை கண்டுக்காமல் இருக்கிறதா, இல்லை டிஎம்கேக்கு திரும்ப போட்டு அவங்க திரும்பவுமே பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுன்றது இருக்குதா, ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்துட்டு அவனுங்க எனக்கு தெரிஞ்ச ஆந்திராவில் இப்போ இவங்க இந்த அலையன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அட்டகாசம்லாம் நடக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், யூபியாக இருக்கட்டும், இல்லை இந்த பிஜேபி ஜெயிக்கிற எல்லா அரசியல் இதுவும் பாருங்கள், அந்த ஸ்டேட்டுமே இந்த மாதிரி ஒரு ரிலீஜியன் கண்மூடித்தனமாக அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை.